கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அதாவது எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்ன செய்தால் ஆசீர்வதிக்கப்படும், என்ன செய்யாவிட்டால் ஆசீர்வதிக்கப்படாது. இதுதான் இன்னைக்கு என்னது பிரசங்கத்தினுடைய தலைப்பு. வாசிங்க யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். கர்த்தர் நடத்துற வழி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவி புத்திரர் எல்லாரும் மோசே மூலம் கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்க, கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மொத்தம் 12 குடும்பங்கள் இருந்தது. ஒரு அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு அக்னி ஸ்தம்பத்துக்குள்ள எத்தனை குடும்பங்கள் இருந்தது? 12 குடும்பம். ஆனா அந்த 12 குடும்பத்துல ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தான் எங்க வந்தது? கர்த்தருடைய பட்சத்துல. நாம எந்த பட்சத்துல இருக்கணும்? ஒரு குடும்பம் எப்பொழுதும் கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிற குடும்பமா இருக்கணும். ஒரு குடும்பம் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிற குடும்பமா இருக்கணும். மோசே சீனாய் மலைக்கு கர்த்தர் கூப்பிட்டனால மோசே போயிட்டார் சீனாய் மலைக்கு. 40 நாள் இயேசுவோடு கூட இருக்கார். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. உண்மையா அங்க போனன்னு எந்த கவலையும் இல்லை, எந்த பாரமும் இல்லை. ஆனா அவரை நிம்மதியா வர விட்டானா? விடல. அங்க 40 நாள் இயேசுவோடு இருந்து கட்டளை எல்லாம் வாங்கிட்டு வரார், கிளம்ப போறார். கர்த்தர் சொல்ல நீ போ. அங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்க? எனக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்க. நீ போன மோசே அனுப்ப. மோசே கீழே வர, அடிவாரத்துல யோசுவா இருக்க. யோசுவாட்ட கேட்க, அது என்ன சத்தம்? அது ஜெயதோனி சத்தம் அல்ல, அது அபஜதியினுடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்தா ஆரோன் என்ன செய்தாரு? ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனார். யாரு? ஜனங்க என்ன கேட்டாங்க? அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்துல கூட்டம் கூடி அவனை நோக்கி அந்த மோசேக்கு அறியோ, ஆதலால் அப்ப மோசேயை தான் மாத்திட்டாங்க. மோசே எப்படி பார்த்திருக்காங்க? இப்ப என்ன கேட்காங்க? எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வம் வேணும். அப்ப மோசே எப்படி பார்த்திருக்காங்க? அதான் தப்பு. முதல்ல ஊழியக்காரனா ஒண்ணு ஊழியக்காரனா பாருங்க. எப்படி பார்க்க கூடாது? தெய்வமா பார்க்க. அவங்க அப்படி பார்த்ததுனாலதான் இப்ப என்ன கேட்காங்க? ஏன்னா கர்த்தர் அறியல பாருங்க. அவன் மோசே போனதே இங்க கர்த்தர் இடத்துலதான் போயிருக்காரு. ஆனா இவங்க என்ன கேட்காங்க? இன்னொரு தெய்வம் எங்களுக்கு வேறு. அப்ப கர்த்தரையே அறியல. ஆனா மண்ணாவை சாப்பிட்டுருக்காங்க. ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் ரொம்ப இருக்கு. கர்த்தரையே அறியல, கர்த்தரை பற்றின அறிவே இல்லை. ஆனா என்ன சாப்பிட்டுருக்காங்க? மண்ணாவை சாப்பிட்டுருக்காங்க, இறைச்சி சாப்பிட்டுருக்காங்க, மேக ஸ்தம்பத்துக்கு கீழே தான் இருந்திருக்காங்க, அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. ஒரே பாத்திரத்தை தான் போஜனம் பண்ணியிருக்காங்க. ஆனா கர்த்தரை அறியல. எங்களுக்கு முன்னாக செல்லும் ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு மோசேயோ ஆரோன் என்ன செய்தார்? அந்த ஜனம் பொல்லாத ஜனம் என்று கண்டு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனார்.
உங்கள் கழுத்துல கைகளில் இருக்கிற ஆபரணங்களை கலத்தி என்ன உண்டாக்குனாரு? கண்ணுக்குட்டியை உண்டாக்குனாரு. இது மனுஷனால் செய்யப்பட்ட தெய்வம். தேவன் மனுஷனுடைய கைகளிலே பணிவிடை கொள்வது இல்லை. தேவன் எப்போதுமே தேவன். அவர் மனுஷனால செய்யப்படல. ஆனா மனுஷனால செய்யப்பட்ட தெய்வத்தை தான் அநேகர் என்ன செய்தாங்க? தேடுதாங்க. உண்மையான தெய்வத்தை தேடல. இப்ப இந்த கன்றுக்குட்டியை உண்டாக்குனதுனால, கன்றுக்குட்டியை உண்டாக்கி என்ன செய்தாரு? அதுக்கு முன்னாடி ஆடல் பாடலை பாடி அந்த சத்தம் தான் இங்க கேக்கு, மோசைக்கு கேக்கு. மோசை வந்து பார்த்தோம்னா இங்க கன்றுக்குட்டி இருக்கு. ஆனா எல்லா குடும்பங்களும் அதற்கு உட்பட்ட போது ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் அதற்கு உட்படாமல் இருந்தது. அதுதான் என்ன குடும்பம்? லேவியின் குடும்பம். எந்த குடும்பம் தீமைக்கு உட்பட்டாலும், எந்த குடும்பம் கர்த்தருக்கு விரோதமான செயலுக்கு உட்பட்டாலும், நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு விரோதமான செயல்ல உட்படவே கூடாது. கர்த்தருடைய பட்சத்துல இருக்கணுமா தவிர வேற யாரும் பட்சத்திலே இருக்கக்கூடாது. இவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? குடும்பம்னால அப்படி வர என்ன செஞ்சிருக்கலாம்? 11 குடும்பம் இருக்கு, 11 குடும்பம் இப்படி பண்ணிட்டு இருக்கு. நாம ஒருத்த மட்டும் தனியா இருந்தா நல்லா இருக்காது. நாமளும் கூட்டத்தோடு கூட்டமா என்ன போட்டுடலாம்? நாம சொல்லுவோமே, கூட்டத்தோடு கூட்டமா போயிருந்தா போட்டுடலான்னு இந்த குடும்பம் சேர்ந்ததா? கர்த்தருடைய பட்சத்துல இருந்தது. மோசே கேட்க, கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்துல வாங்க. இதேதான் கர்த்தரும் விரும்புதார். கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறதுக்கு குடும்பங்கள் இல்லை. சொந்தக்காரங்க பட்சத்துல இருப்பதற்கு குடும்பங்கள் இருக்கு. மனுஷரை பிரியப்படுத்த பட்சத்துல குடும்பங்கள் இருக்கு. ஆனா கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தருடைய பட்சத்துல இருக்க குடும்பங்கள் இல்லை. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் ஸ்டெப்பு கர்த்தருடைய பட்சத்துல இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு என்ன வரும்? அந்த குடும்பத்துக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். நீங்க 29ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கணுமானால் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவன் தன் மகனுக்கும் சகோதரருக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் அதனால ஆசீர்வாதம் வருது. ஆனா நாம அப்ப எங்க இருக்கோம்? அதுக்கு ஆப்போசிட். மகன் கூட சேர்ந்துட்டு, சிநேகிதன் கூட சேர்ந்துட்டு, அயலான் கூட சேர்ந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா இருக்கும். எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? ஆனா இவங்க கர்த்தருக்கு விரோதமா இல்ல, தீமை செய்த தன்னுடைய மகனுக்கும், தீமை செய்த தன்னுடைய சகோதரனுக்கும், பின்வாங்கி போன தன்னுடைய குடும்பங்களுக்கும் விரோதமாக கர்த்தருடைய பட்சத்துல இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த குடும்பம் கர்த்தரை விட்டு விலகல. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல நிற்கிற குடும்பம் தான் யாரு? லேவி குடும்பம். அந்த குடும்பத்துக்கு தான் ஆசீர்வாதம். அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம். அதான் சொன்ன, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி நீங்கள் ஒவ்வொருவருக்கும் விரோதமா இருந்ததினால கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பங்களுக்கு கர்த்தரே பங்கும் சுதந்திரமா மாறிட்டார். லேவி கோத்திரத்துக்கு பங்கு யாரு? லேவி கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்து பங்கு கிடைக்காது. அவனுக்கு கொடுக்கிற பங்கை இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு கர்த்தரே பங்கு, கர்த்தரே சுதந்திரம், கர்த்தரே இவனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க. காரணம் என்ன? இவங்க அவங்களுக்கு விரோதமா நின்றதுனால, வைராக்கியமா இருந்தாங்க. கண்டிப்பா சொல்ல, ஒரு குடும்பத்துக்கு மிக மிக வேண்டியது என்னது? வைராக்கியம். அது இல்லையானால் ஆசீர்வதிக்கப்பட கஷ்டம். ஒன்று கர்த்தருடைய பட்சத்துல இருந்தாங்க, 2 அவர்களுக்கு விரோதமாய் நின்னாங்க. அதெல்லாம் இவங்க என்ன செய்யப்பட்டாங்க? 3 என்ன செஞ்சாங்க? 27ஆம் வசனத்தை வாசிங்க. தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும்
கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கொடுப்பார்? பட்டயம் கொடுப்பார். பாளையம் எங்கும் இது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் கர்த்தருடைய பட்சத்துல இருக்காதபடிக்கு உள்ளேயும் தடை இருக்கும், புறம்பையும் தடை இருக்கும். உன் வீட்டாரே உள்ளேயும் இருக்கும், வெளியேயும் இருக்கும். அதை தான் அப்ப சொல்ல வர. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமானால் ஒரு சிலரை நாம சங்கரிக்கணும். ஒரு சிலரை இல்ல ஒரு சில சுவாபத்தை சங்கரிக்கணும், இல்ல ஒரு சில ஸ்பிரிட்டை சங்கரிக்கணும். இவங்க சங்காரம் பண்ணாங்க. எங்கெல்லாம் சங்காரம் பண்ணாங்க? உள்ளும் புறம்பும். அதான் நோவாவை சொன்னார். நோவாவும் குடும்பம் உள்ள போயிட்டு, ஆனா ஒரு காரியம் நீ செஞ்சிடணும், உள்ளையும் புறம்பையும் ஈர்ப்பூசியன்ஸ். இல்லைன்னா அது யாருக்கு ஆபத்து? உன் குடும்பத்துக்கு ஆபத்து. உள்ளும் புறம்பும் சங்கரிக்க வேண்டியதா சங்கரிக்க. நம்ம வீட்டுக்குள்ளேயும் அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருப்பாங்க. நான் உதாரணமா சொல்றேன், கர்த்தருடைய பட்சத்துல இருக்க விடாதபடி. ஆனா நம்மளை கர்த்தருடைய பட்சத்துல இருக்க விடாதபடிக்கு எது தடையா இருக்கு தெரியுமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது நாம சங்கரிக்க வேண்டியது என்னன்னு பாருங்க. அந்த லேவி கோத்திரம் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்பல. அவ சிநேகத்தை இவ விரும்பல. இப்ப நாம என்ன விரும்புவோம்? அவன் எனக்கு கடைசி வரைக்கும் சோறு போடணுமே, என்ன செய்ய? உண்மைதானே? அந்த மாதிரி ஸ்நேகத்துல நாம யார் பட்சத்துல இருக்காம விலகுறோம்? கர்த்தர் பட்சத்துல. அது உண்மை. இந்த உலக ஸ்நேகம் தான் நம்ம கர்த்தருடைய பட்சத்துல ஒரு குடும்பத்தை இருக்க விடாம தடையா இருக்கு. இந்த உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. அதனால இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்துக்காக அவருடைய சித்தத்தை செய்யும் போது சகோதரன் ஆனாலும், தகப்பன் ஆனாலும், தாய் ஆனாலும், மகன் ஆனாலும், மனைவி ஆனாலும், மகள் ஆனாலும் என்ன செய்யணும்? விட்டவன் விட்டவன் அதுக்காண்டி அவங்கள விட்டுட்டு போகக்கூடாது. அந்த தேவ சித்தத்தை செய்யும் போது உங்க ஸ்நேகம் எங்க போகக்கூடாது. இப்ப நீங்க தேவ சித்தத்தை செய்ய போறீங்க. ஆபிரகாம் எங்க போல யோசிங்க, சாராட்ட போல பாருங்க. இப்ப நாம என்ன செய்வோம்? கர்த்தர் இப்படி பேசிட்டாரு, நம்ம பிள்ளையை கொடுக்க சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்லுது? எங்க எங்க கேட்போம்? கர்த்தர் சொல்லிட்டாரு, பிள்ளையை கேட்டார், நேரா போய் கொடுக்கறதுக்கு இல்லாம என்ன செய்வோம்? நீ என்ன என்ன அபிப்பிராயம் வச்சிருக்க, நீ என்ன சொல்லுது? உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் போட்டுங்க, ஒரு 10 வருஷம் போட்டுங்க, கொஞ்சம் இந்த சென்ட்ரல் நாலேஜ் எல்லாம் வரணும்னா. என்ன நாலேஜ்? என்னை அப்படிதான் சொன்னாங்க. கடைசியில் இங்கே வந்ததும் அதெல்லாம் வந்தது. சென்ட்ரல் நாலேஜ் எல்லாம் அங்கே வரல. உண்மையாக அவன் காலேஜ் படிக்கட்டுமே, அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் வரும் அப்படின்னாங்க. கடைசியில் எல்லா நாலேஜும் எங்கே வச்சுருந்துருக்காரு? இங்கே தான் இருக்கு. ஆனால் அவர் எங்கே போகல? ஏன் போகல? அது பகையா மாறும். எதுக்கு? உங்களுக்கு இல்லை, தேவ சித்தத்துக்கு. ஏன்னா அதே கஷ்டப்பட்டு கொடுத்தது. இப்போ கர்த்தர் திரும்ப அதை கேட்க, பேசாம நீங்க என்ன செய்யுங்க, சும்மா கிடங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை. கர்த்தர் உண்மையாவே உங்கள்கிட்ட சொன்னாரா? கர்த்தர் உண்மையாவே உங்கள்கிட்ட சொன்னாரா? இப்படியெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டார, நீங்க போய் சொல்றீங்க அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம் அங்க போகல. வேலைக்காரரை கூப்பிட்டான். வேலைக்கார கூட வேலைக்கார கூப்பிட்டா என் பின்னாடி வாங்க, கழுதைய வச்சாச்சு. இதுதான் போச்சு. அதுவும் தேவன் குறித்த இடத்துக்கு அதுவும் போகல. ஆபிரகாமும் ஈசாக்கும் தான் போனாங்க. ஆனா கர்த்தருடைய பட்சத்துல இருக்கணும். கர்த்தருடைய பட்சத்துல இருப்பதற்காக எதையும் சங்காரம் பண்ணாங்க. யாரு? அந்த குடும்பத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு நாம முடிச்சிடலாம். நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிங்க.
சகோதரரே, ஆ பிதாக்களே, ஆ கேளுங்கள். ஆ நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தேவன் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது நம்மளே மாதிரி டைரி எடுத்து வச்சு பாருங்கனால அவர் வெளிப்பாடோட பேசுறார். என்ன சொல்லுத வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊழிலே, அது ஆரான், அது காரான்னு போட்டிருக்கு, ஆனா ஆரான் காரான் ஊழிலே குடி இருக்கிறதற்கு, அப்ப ஆரான்ல குடி இருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாம் எங்க இருக்கார்? மெசொப்பொத்தேமியா நாட்டுல பாபிலோன் தேசத்துல சிலைய வணங்கிட்டு இருக்கிற ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்கி? ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்கி? நாம விழுந்து விழுந்து தேடாலும் கர்த்தரை தரிசிக்க முடியல. அங்க ஆபிரகாம் எப்படி இருந்தா? யோசுவா 24:2 இருக்கு பாருங்க. அந்த ஊர் என்று கல்தேர் பட்டணத்துல அவர் எப்படி இருந்தார்னு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 2 வசனம். சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். வேறு தேவர்களை சேவித்தாங்க. எந்த ஊர்ல கல்தேர் என்னும் பட்டணத்துல இருக்கும்போது அதுக்காக தான் வசன ஆதாரம். வேறே தேவர்களை சேவித்தாங்க. இப்படி வேறே தேவர்களை சேவித்திருந்த ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றார்? அடுத்த வசனம், இல்ல ஆதி அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 3 வசனம். நம்மளை பார்த்து சொல்றாரா? உண்மையே சொன்னா இந்துக்களை கூட கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்? ரட்சித்திருந்தார். இந்த கிறிஸ்தவங்களை ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேருந்து ரட்சிக்கிறவர் என்ன செய்தார்? படாத பாடுபடுது. அவனை பார்த்து சொல்ற, நீ என்ன செய்யணும்? வாசிங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு அப்ப என்ன செய்தார்? என்ன செய்தார்? வானு கூடுதார். அப்ப கர்த்தர் எங்க இருக்க? கானான் தேசத்துல இருக்கார். அங்க இருந்துட்டு ஆபிரகாம நீ என்ன செய்? இப்ப என்ன நோக்கி? மானு கூடுதார். அப்ப ஒரு குடும்பம் எங்க போனோம்? எதை நோக்கி போனோம்? கானான் தேசத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி போகணும். இப்ப இயேசு வானு கூப்பிட்டுட்டார். இப்ப ஆதியாகமம் 11 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 11 அதிகாரம் 31 வசனம். தேராகு அப்போ ஆபிரகாம்கிட்ட வான்னு சொன்ன போது தேராகிட்ட சொன்னார். தேராகு உடனே ஆபிரகாமையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு குடும்பமா போறாங்க. எங்க? கர்த்தர் ஆபிரகாமை வான்னு சொன்ன போது குடும்பமா எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு. எங்க போறாங்க? ஆதியாகமம் 11 அதிகாரம் 31 வசனம். எங்க போறாங்க? ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்தை விட்டு. முதலாவது நாம விட வேண்டியதே பாரம்பரியம். ஒரு குடும்பம் இயேசுவை நோக்கி ஓடணுமானால் முதலாவது விட வேண்டியது என்னது? பாரம்பரியம். அந்த ஊர்ல இருக்கிற பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரணும். இல்ல எல்லாரும் செய்தாங்க, நானும் செய்றேன். இல்ல எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அங்க போறாங்க, நானும் போறேன். அழைப்பை பெற்றவனுக்கும் அந்த ஊருக்கு என்ன இல்லை, இனி சம்பந்தம் இல்லை. உன்னை எங்க அழைச்சிட்டார்?
கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டா. இனி உனக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை. அதை விட்டு என்ன செய், புறப்பட்டாச்சு. இப்ப விட்டு என்ன செஞ்சாச்சு, புறப்பட்டாச்சு. நல்ல கவனிங்க. ஒரு வேலையை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லும் போது, இந்த தேவ சித்தத்தை உங்ககிட்ட சொல்லும் போது அதை அப்படியே நீங்க கீழ்ப்படுத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுக்க, அதை நான் இங்க கொடுக்கலன்னா கர்த்தர் என் கூட இருக்க மாட்டேன். ஆனா நான் கொடுக்கும் போது கர்த்தர் என் கூட இருப்பார். இதே போலதான் ஆபிரகாமை விட்டு புறப்படும் சொல்லும் போது கர்த்தர் எங்க வந்துட்டார், ஆபிரகாம் கூட வந்துட்டார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் வாசிக்க? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப என்ன சொன்னார்? வான்னு சொன்னார். இப்ப அங்க இருந்த கர்த்தர் எங்க வந்துட்டார்? இவன் கூட வந்துட்டார். ஏன் வந்தார்? இவன் என்ன செஞ்சிட்டான்? கீழ்படித்தான். எந்த குடும்பம் தேவ சித்தத்துக்கு கீழ்படிதோ அந்த குடும்பத்தோடு இயேசு கூட இருப்பார். உண்மை. நல்ல கொடுக்க வான்னு சொன்ன கர்த்தர் இப்ப இங்க இருந்து போ சொல்ற. அப்ப எங்க வந்துட்டார்? ஆபிரகாம் கூட வந்துட்டார். எங்க இருந்தவர்? இதே போலதான் இயேசு நமக்காக வந்தார். தேவனுடைய ரூபமா இருந்தவர், தேவனுடைய கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். எதற்கு? நம்மளை கானான் தேசத்துக்கு போக சொல்வது, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மளோடு கூட இருந்தார். அவரை தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? அவரை தந்துட்டார். இப்ப அவர் நம்மோடு கூட இருக்கார். இதோ உலகத்தின் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்ப இவர் இயேசு இவனோடு கூட இருந்த போது, நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. சொந்த ஊரையும் விட்டுட்டு இனி என்ன செய்ய? நீங்க அப்போ உள்ளவங்களுடைய விசுவாசத்தையும் இப்ப உள்ளவங்களுடைய இதையும் பாருங்க. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லிட்டார். இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க? ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆதார் மட்டும் வந்த போது, நம்ம கானான் தேசத்துக்கு போகும்போது சிலவற்றை கடக்க வேண்டியது இருக்கும். ஒரு குடும்பம் பரலோகத்தை நோக்கி போகும்போது சிலரை என்ன செய்யணும்? கடக்க வேண்டியது இருக்கு. இப்ப இயேசு கூட வந்தனால இவனுக்கு என்ன கிடைச்சது? ஒரு வீடு கிடைச்சிட்டு. ஆறாண்ட என்ன கிடைச்சிட்டு? ஆறாண்ட தங்குவதற்கு என்ன கிடைச்சிட்டு? இலங்கை கவனிங்க. ஆறாண்ட தங்குவதற்கு என்ன கிடைச்சிட்டு? வீடு கிடைச்சிட்டு. ஏன்னா கூட இருக்கிறது யாரு? அப்ப இயேசு கூட இருந்த எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். யாரு கூட இருந்தா போதும்? இயேசு. அவரை விட்டாரு. அதான் அவன் பாட்டு பட்சம் என்ன பாட்டு? மனித கைவிட்டாலும் யோபை விட்டு எல்லாம் போச்சு. ஆனா இயேசு போகாம அவன் காத்து கொண்டதுனால முன்னிலைமையிலும் அதிகமா ஆசீர்வச்சாரு. இப்ப இயேசு இவன் கூட வந்துட்டார். எப்ப வந்தார்? நல்ல கவனிங்க. நீங்க தேவ சித்தத்தை செய்வதற்கு எப்போ கீழ்ப்படுத்தீங்களோ, தேவனுடைய சத்தத்துக்கு எப்போ கீழ்ப்படுத்தீங்களோ அப்பவே இயேசு உங்க கூட வந்துருவார். இயேசு உங்க கூட தான் இருப்பார். இயேசு யார் கூட இருக்கார்? கீழ்ப்படிந்தவனோடு கூட இருப்பார். நான் அதான் சொல்றேன். ஆசீர்வாதத்துக்கு மிக முதன்மையானது கீழ்ப்படி. அது இருந்தாலே போதும். கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, கூட இருப்பார். அதுக்கு வசன ஆதாரத்தை நான் காமிக்க. கூட இருந்ததுனால இவனை ஆசீர்வதிச்சார். ஆறாம்ல நல்ல ஒரு வீடை கட்டியாச்சு. வீடு கட்டின உடனே எது போயிட்டு? வீடு கட்டின உடனே எது போயிட்டு? தரிசனம் போயிட்டு. எந்த தரிசனம்? கானான் தேசத்தினுடைய தரிசனம் போயிட்டு. எந்த தரிசனம் போகக்கூடாது? இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துக்கு என்ன கிடைச்சாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தரிசனம் என்ன செய்யக்கூடாது? மங்கவே கூடாது. ஆபிரகாமுக்கு கல்தேய பட்டணத்தை வர விட்டுட்டு வந்தவனால இப்ப எதை விட முடியாம போயிட்டு?
எதை விட முடியாம போயிட்டு வீடை விட முடியல. கர்த்தர் தான் கொடுத்தார் ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்காக விடுதானா, அதான் முக்கியம். நாம பரலோகத்துக்கு நேரம் ஓடும் போது கர்த்தர் நம்மளை நிறைய ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்க மாட்டேனே சொல்ல மாட்டார், ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்காக அவரை விட்டுட்டு போக கூடாது, அதான் முக்கியம். அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே இப்ப என்ன போயிட்டு, தரிசனம் போயிட்டு எங்க போகக்கூடியது. இப்ப கர்த்தர் இங்க இருந்து தள்ளுதார், எப்ப போ உட்காராதா போங்க. நமக்கு மனசு வருமா? என்ன வந்துட்டு உள்ள கீழ்ப்படியாம சுபாவம். அதனால கர்த்தர் போன தள்ள அவனா போக முடியல, போக மாட்டேங்கான். ஏன்னா இதெல்லாம் எங்க போயிட்டு, வீட்டு மேல போயிட்டு. இதே போலதான் சபைக்கு கர்த்தர் பின்னாடி இருந்து எப்ப போ இன்னைக்கு போ நாளைக்கு போன்னு தள்ளுவார். நமக்கு என்ன வராது? கண்டிப்பா தள்ளுவாருங்க. இவனுக்கு தள்ளி இருக்காரு, இவனை போன்னு சொல்லி இருக்காரு. ஆனா இவனுக்கு எப்போ போனா, தேராக மறித்த போது. கீழ்ப்படியாத சுபாவம், கீழ்ப்படியாத சுபாவம் மறித்த போது இவன் எழுப்பிட்டான். எங்க போவதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு போக. அது வரைக்கும் கர்த்தர் தள்ளினார், ஆனா போனானா? போகல. ஆனா தேராகு அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானில என்ன செஞ்சிட்டான்? அப்ப நம்முடைய இருதயம் எங்க இருக்கோ அங்கேயே நம்ம இருதயம் மறிச்சிடும். நம்ம இருதயம் கடைசி வரைக்கும் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய மரணம் வராமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய இருதயம் எந்த ஆசீர்வாதத்தின் மேல என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. அதெல்லாம் தேவை, வீடு தேவை, அதெல்லாம் சொல்லல, அது தேவை. ஆனா இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த இருதயம் அங்க இருந்தனால இவனால போக முடியல. கல்தேய பட்டணத்தை விட்டுட்டு வந்தவனால இப்ப எதை விட்டுட்டு போக முடியல? இங்க வந்தவன ஒரு வீடு தான் கிடைச்சது, வீட்டை விட்டுட்டு போக முடியல. போக முடியாதனால அப்ப கர்த்தர் போங்க, ஆனா போக முடியல. ஏன் போக முடியல? ஏன் போக முடியல? மறிக்கல. என்ன மறிக்கல? என்ன மறிக்கல? கீழ்ப்படியாம. தேராகு மறிக்கல. தேராகு மறிச்ச உடனே இப்ப ஆபிரகாமுக்கு என்ன கேக்கு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றார்? நீ உன் தேசத்தையும் இனத்தையும். அப்ப வீடு வந்துட்டு பாருங்க, அந்த வீடு தான் அவனுக்கு தடையாயிடுச்சு. எங்க போறதுக்கு? கானான் தேசத்துக்கு. அப்ப வீடு வரல, அவர் கூடும் போது வீடு இல்லை. ஆனா இங்க இருக்கும் போது வீடு வந்துட்டு, இப்ப அந்த வீட்டையும் விட்டுட்டு புறப்படு. எங்க எங்க? இந்த பூமி நமக்கு நிலையான நகரம் அல்ல. அதை இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் புறப்படக்கூடிய காலம் வரும். ஆனா நம்முடைய இருந்தே இங்க இருந்துடக்கூடாது. அப்பந்தான் புறப்பட முடியும். வேற என்ன செஞ்சாலும் போக முடியாது. நம்ம இருதயம் இங்க இல்லாம இருந்தாதான் போக முடியும். நம்ம இருதயத்தை எங்க வச்சுட்டு கர்த்தாவே வாரும், கர்த்தாவே வாரும், எப்படி வருவார்? போக முடியாது. இருதயம் எப்போ நம்ம வீட்டு மேலேயோ எது மேலேயாவது இருந்தாலே கானான் தேசத்துக்கு ஓட முடியாது. அங்க இருந்துட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, வாசம் பண்ணினான். தேராக ஸ்தேவான் வெளிப்பாடோடு சொல்லுவார். அங்க என்ன செஞ்சிட்டாரு? வாசம் பண்ணினான், வாசம் ஆயிட்டான். இதான் எங்களுக்கு. ஆனா கூட்டுவது எங்க? இதான் எங்களுடைய சொந்த ஊரு, இதான் எங்களுடைய கடைசி வரைக்கும், இதான் எங்களுடைய வீடு, இதுதான் எங்களுடைய கடைசி வரைக்கும் என்னது, இதுதான் எங்க உலகமே இருந்தாச்சு. நமக்கு இன்னொரு என்ன இருக்கு? இன்னொரு உலகம் இருக்கு, வாழ்க்கை, பரலோகம். இன்னொரு லோகம் இருக்கு. என்ன லோகம்? பரலோகம். அங்க போகணும். அங்க போகணுமானால் நம்முடைய இருதயம் இங்க இருக்க. இப்ப ஆபிரகாம் அந்த சுபாவம் மறிச்ச உடனே, அந்த சுபாவம் மறிச்ச உடனே கர்த்தர் என்ன சொல்றார்? இந்த வீட்டையும் விட்டுட்டு நீ என்ன செய்? புறப்பட்டு போ.
இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும்? சரி, இந்த பாத்திரத்தையாவது எடுத்துட்டு போறேன், போறதே போறேன், இந்த ஃப்ரிட்ஜையாவது எடுத்துட்டு போறேன், சரி போறதே போறேன், இந்த பாத்திரத்தையாவது கொண்டு போறேன், ஒரு கிண்ணத்தையாவது கொண்டு போறேன். அப்படி எதுவுமே ஆபிரகாம் புறப்பட்டு போங்க கட்டளை கொடுக்க. அப்ப கர்த்தர் எங்க இருக்காரு? இவன் கூட தான் இருக்காரு. அங்க இருந்து கூப்பிட்டார், ஆசீர்வதிச்சா. இவன் கீழ்படிஞ்ச உடனே ஆசீர்வதிப்பதற்காக இவன் கூட வந்துட்டார். இப்ப இவனை போவதற்காக இவனை தள்ளுதார். எங்க பின்னாடி இருந்து போப்பா போனார். அடுத்த ஆசீர்வாதத்துக்கு தடை என்னது? இவனுக்கு வச்சிருந்த அடுத்த ஆசீர்வாதம் என்னது? 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இவனை பெரிய ஜாதியாக்கணும், இவனை ஆசீர்வதிக்கணும், இவன் பேரை பெருமைப்படுத்தணும், இவனை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிக்கணும், இவனை சபிக்கிறவங்கள நான் சபிக்கணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல வந்து தங்கணும். ஆனா தங்க கூடாதபடிக்கு சில சுபாவம் உள்ள இருக்கு. உள்ளும் புறமும் சங்கரிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஆபிரகாமுக்கு இருந்தது எங்க? அங்க லேவி கோத்திரம் உள்ளையும் புறமும் சங்கரிச்சாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய பட்சத்துல இருக்கக்கூடாதபடிக்கு சங்கரிக்க வேண்டியது இருந்தது எங்க? உள்ள, வீட்டுக்குள்ள. தேராகு ஒருவேளை நம்ம தகப்பனார் கூட தடையா மாறலாம், சொல்லவே முடியாது. இல்ல அவங்க நல்லா தானே இருக்காங்க, யாரும் நமக்கு தடையா மாறலாம் வசனத்தின் பற்றி. ஆனா அதையும் சங்கரிக்கணும். அதுதான் நான் சொன்னேன், உலக சிநேகம். இதுதான் ஆபிரகாம போக விடல. ஆபிரகாம் அங்க மரிச்ச உடனே அடுத்த ஆசீர்வாதத்துக்கு இவனை கூட்டு போகணும். இந்த குடும்பத்தை அடுத்த ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும்? நான் கொண்டு போகணும். ஆனா இந்த குடும்பத்தை கொண்டு போக முடியல. ஏன்? அங்க சில சுபாவங்கள் இருக்கு. நான் நம்ம சபையில் உள்ள வெளிப்பாட தான் நான் சொல்றேன். அங்க சில சுபாவங்கள் இருக்கு. ஆனா அடுத்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆபிரகாம போல அடுத்த ஆசீர்வாதத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு ஸ்டெப்பு தான், அடுத்த வசனம் தான். அந்த ஒரு ஸ்டெப்பு போவதற்கு என்ன செய்யணும்? சில சுபாவங்கள் மறிக்கணும். அது மறிச்சிட்டுனா அடுத்து இவன் எழுத்து வச்சவனே இவனுக்கு என்ன இருக்கு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் இந்த ஒரு குடும்பத்துல இருக்கு. நீயோ கடன் வாங்காய், அநேகருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஆனா எது தடையா இருக்கு? உள்ளேயே தடை இருக்கு. அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாம் குடும்பத்துக்குள்ள இருக்கு. அநேக வம்சங்கள் இவனுக்குள்ள, இவன் மூலம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம் இவனுக்குள்ள இருக்கு. ஆனா தடை இருக்கு. அது யாரு ஜெபம்னாலும் மாறாது, கண்டிப்பா மாறாது. அந்தந்த சுபாவம் மறிச்சாலே அந்தந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். உண்மையாக அது நம்முடைய சில சில தடைகள் இருக்கும். அது உண்மை, அது 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 நல்லது. அதுக்கன்னா அது தப்புன்னு சொல்லலை, நல்லது. ஆனா அந்தந்த ஆசீர்வாதத்துக்கு அந்தந்த வீட்டுல தடை இருக்கும். அது என்ன சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். வசனம் பேசணும். நான் போய் சொல்றதை விட எது பேசணும்? வசனம் கண்டிப்பா பேசணும். எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அந்தந்த குடும்பத்துக்குள்ளதான் தடை இருக்கு. அந்த தடை மாறினாலே எல்லா குடும்பமும் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகும். நான் 100% அதை நான் சொல்றேன். என்னால இந்த வசனத்தை வச்சு என்னால உறுதியா சொல்ல முடியும். அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போகணும்னா அந்த தடை என்ன செய்யணும்? மறிக்கணும். அதை மறிச்சிட்டுனாலே அடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஸ்டெப் வச்சிடலாம். இப்போ உள்ள ஒருத்தர் என்ன செஞ்சிட்டார்? அவரு சங்கரிச்சிட்டார். யார? தகப்பனார். தகப்பனார அதுக்காண்டி அவரை இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா சிலருக்கு அப்படி தான் வசனத்தை கேட்டு அப்படியே போய் செஞ்சிருவாங்க. அவர் செய்ய சொன்னார், சங்கரிக்க சொன்னார், நாங்களும் சங்கரிச்சிட்டோம்.
அவருடைய சுபாவத்தை மறிக்க வைக்கணும். அவருடைய சுபாவம் மறிக்கணும். அவருடைய சுபாவம் மறிக்காத வரைக்கும் அப்ப நல்ல கவனிக்க, ஒருத்தருடைய சுபாவத்தினால ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமே தடையாம இருக்கு. கர்த்தர் லேஸ்ல நம்மளை பரலோகத்துக்கு லேஸ்ல என்ன செய்ய மாட்டார், கூட்டு போக மாட்டார். அதான் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அதை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆபிரகாம கூப்பிட்டது வான்னு கூப்பிட்டார். இவன் என்ன செஞ்சிருக்கணும், கர்த்தாவே நான் வாழன்னு அவன் போயிருக்கணும். எதுக்கு எல்லாரும் எல்லா சுபாவத்தையும் கொண்டு போகுது? பரலோகம் கொண்ட எல்லா சுபாவத்தையும் வச்சுட்டு போக முடியாது. தேராகு என்கிற சுபாவம் மறிக்கணும். தேராகு இந்த இந்த பிரசங்கத்தை நான் ஒரு சர்ச்சில் பண்ணேன். எங்கள் சபைக்கு கரெக்டாக என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லியிருக்கீங்கன்னு இந்த பாஸ்டர் சொன்னேன். இன்னும் அப்படிப்பட்டவங்க தான் உள்ளே இருந்திருக்காங்க. கர்த்தர் ஏதோ கொடுக்க சொன்னால் அதான் கொடுக்கணும். கொடுக்க சொல்லலையா உட்காந்துடணும், அது ரொம்ப நல்லது. இல்லை நான் பாஸ்டர் என்னை கூப்பிட்டுட்டாங்க நான் பேசுவேன் அப்படின்னு போய் நின்னோம்னா கர்த்தர் கூட இருக்க மாட்டார், கண்டிப்பாக இருக்க மாட்டார். நம்ம சொல்லிட்டு ஓரமாக உட்காந்தா கூட கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இல்லை நான் பாஸ்டர் என்னை கூப்பிட்டுட்டாங்க நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், எதையாவது ஒன்றை பேசிக்கணும். கர்த்தர் இருக்க மாட்டார், அதில் கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில கர்த்தர் இருக்க. அப்ப இந்த சுபாவம் மறிச்சிட்டானா அடுத்த ஆசீர்வாதத்துக்கு குடும்பம் என்ன செய்யும், அப்ப உள்ள சங்கரிக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒண்ணு தேராகினுடைய ஸ்பிரிட், சங்கரிக்க வேண்டிய முதல் ஸ்பிரிட் என்னது, தேராகினுடைய ஸ்பிரிட். ரெண்டாவது யாரு, லோத்து. ரெண்டாவது யாரு, லோத்து. இந்த லோத்தையும் கூடையே வச்சிருக்கோம். லோத்து நீதிமான் தான், தேராகாவது வேற. லோத்து நீதிமான் தான். ஆனா ஆபிரகாமனுடைய விசனுக்கு தடை யாரு, இந்த லோத்து. உள்ளும் புறமும் சங்கரிக்கணும். இப்ப இந்த ஆபிரகாமையும் லோத்தையும் கர்த்தர் பிரிக்கணும். இல்லைன்னா இவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. தேவன் நினைத்தது ஒன்னே ஒண்ணுதான், அதை மட்டும் இந்த மனுஷனால என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. மற்ற யாரையும் கர்த்தர் என்ன செய்வார், பிரிச்சுவோம். இப்ப லோத்துவை பிரிப்பதற்கு என்ன வருது, இந்த லோத்து இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமால எங்க போக முடியல. அது வரைக்கும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை இந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். தேராகி பயாச்சு. இந்த லோத்தினுடைய ஸ்பிரிட் போகணும். ஏன்னா அடுத்த ஆசீர்வாதம் இருக்கு. இது ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் என்னது, ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு இவன் போகணும். அடுத்த படிக்கு இவனை கொண்டு போகணும். இவனுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை அதிகமா கொடுக்கணும். ஆனா யார் இருக்கா, லோத்து. இந்த லோத்து இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பேசவே இல்லை. அப்ப இவர் எப்படி போவார் கானான் தேசத்துக்கு? கண்டிப்பா கர்த்தர் வாரத்துல ஒன்னாலாவது நம்ம கூட கண்டிப்பா பேசணும். கர்த்தர் பேசாமையே இருந்தார்னா ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருக்குன்னு இதை வச்சு சொல்லு. அது வரைக்கும் பேசல பாருங்க. நீங்க அது கீழே வாசித்து பாருங்க. இந்த 10ஆம் வசனத்துல இருந்து வாசித்து, அவர் எகிப்துக்கு போகும்போது கூட அவட்ட பேசல. எப்போ நீங்க போக கூடாதுன்னு கூட சொல்லல. ஏன், கூட யார் இருக்கா, லோத்து. இந்த லோத்தும் ஆபிரகாமும் விட்டு பிரிஞ்ச உடனே ஆபிரகாமுக்கு என்ன கேக்கு, கர்த்தருடைய சத்தம். அடுத்த ஸ்டெப்புக்கு அவனை கொண்டு போற. ஆனா இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமானால் அந்த குடும்பத்தோடு இணைந்து இருக்கிற குடும்பம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமோடு கூட இருந்த, அதனால தான் நான் சொன்னேன், ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து என்ன செஞ்சார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அவனுடைய மந்தை மேய்ப்பர் எப்படி இருந்தாங்க, அநேகரா இருந்தாங்க. அவனுக்கு என்ன போச்சு, மந்தை மேய்ப்பர் மந்தையெல்லாம் கூடிச்சு. அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. யார் கூட இருந்தான், ஆபிரகாம்.
நல்ல ஒரு ஆவிக்குரியவங்களோடு இருங்க. அது ரொம்ப நல்லது. அவன் கூட ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ், அது எதுக்கு? அதுவே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடை. இருந்தால் யார் கூட இருங்க? லோத்துக்கு அதான் ப்ளஸ் பாயிண்ட். இல்லைன்னா லோத்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. லோத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் எது? ஆபிரகாமுக்கு மைனஸ் பாயிண்ட் எது? லோத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆபிரகாம் கூட இருப்பது. ஆனால் அவன் கர்த்தரோடு கூட இல்லை. யார் கூட இருந்தான்? நல்ல ஒரு ஆவிக்குரியவங்களோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆபிரகாமோடு லோத்து இருந்தார். அவரும் என்ன செய்யப்பட்டார்? இந்த லோத்து யாரு தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. விஷன் இல்லாத லோத்து. என்ன இல்லாதவன்? தரிசனம் இல்லாதவன். கானான் தேசத்தை நோக்கி போவதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு தரிசனம் இல்லாதவன், கர்த்தரை தேடுவதற்கு விருப்பம் இல்லாதவன். இவங்க நம்ம கூட இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம குடும்பத்துல இருப்பாங்க. கர்த்தரை தேடுவதற்கு தரிசனம் இல்லாதவன். இவன் கர்த்தரை தேட என்ன இல்லை, இவனுக்கு விருப்பம் இல்லை பாருங்க. இல்லைன்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆபிரகாம் வலதுபுறம் போனா நீ இடதுபுறம் போறன்னு சொன்னான். உடனே இவன் என்ன செய்யலாம்? ஆனா ஆபிரகாம் அப்படி போனானா? போல பாருங்க. என்ன செஞ்சான்? ஆபிரகாம் அங்கேயே நிற்கிறான். லோத்து போயிட்டார். இப்போ ஆபிரகாம் என்ன வேணும்? கர்த்தருடைய சத்தம் எனக்கு. அது வரைக்கும் என்ன செஞ்சான்? நின்னார். ஆபிரகாமே, இப்போது உன் கண்ணை ஏறெடுத்து. அது வரைக்கும் கர்த்தர் பேசல. லோத்து போன உடனே என்ன செஞ்சிட்டார்? பேசிட்டார். இது ஒரு ஸ்பிரிட்டு. கர்த்தரை தேடாத ஸ்பிரிட்டு, கர்த்தரை நோக்கி ஓடாத ஸ்பிரிட்டு. இது ஒருவேளை நமக்குள்ளேயும் இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கலாம். இதையும் சங்கரிக்கணும். இதையும் சங்கரிச்சால் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொண்டு போகும். இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்ட்டேன். நீ எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி. நம்மளாவது அதை வாங்கிறதுக்கு ரூபா சார்ஜ். ஆனா அவன் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, நீ எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்தா போதும், அதெல்லாம் நான் உனக்கு தாரேன். எவ்வளவு பெரிய கிருபை! இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? உண்மையை நம்மளாம் ஒரு லேண்ட் வாங்கினா எவ்வளவு சேர்த்து வைப்போம்? அது எத்தனை வருஷம் சேர்த்து வைப்போம்? ஆனா இவனை பாருங்க, எப்ப நீ ஒவ்வொரு இடத்துல போய் நடந்தா போதும், அதை நான் உனக்கு தருவன்ட்டேன். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? ஆனா ஆபிரகாம் கிடைச்சல. உண்மையை சொன்னார். நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஆனா தடை இருக்கு. இதான் உண்மை. அலசுங்க, அலசி பார்த்து அதெல்லாம் மறிக்க வைங்க. வச்சுட்டா அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களே போயிடுவோம். அடுத்த ஆசீர்வாதம் பெஸ்ட். முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இப்போது இருக்கிறது பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்யக்கூடிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா ஒன்று நம்மகிட்ட ஏதாவது மதிக்கணும், இல்லை நம்ம ஏதாவது சங்கரிக்கணும். உள்ளும் புறம்பும் சங்கரிச்சா மாத்திரமே ஆசீர்வாதம் லேவி கோத்திரத்துக்கு கிடைத்தது போல கர்த்தர் நமக்கும் தருவார். கர்த்தரே நமக்கு பங்கும் சுதந்திரமா இருப்பார். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தாலும் எல்லாமே நமக்கு கிடைச்சி. புரியுதா? இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஃபார்முலா. நான் எப்படி ஆசீர்வாதம் வரும்னு சொல்ல, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், இவ்வளவுதான் வித்தியாசம். அதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யலாம்? கண்டிப்பா நமக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. அநேக குடும்பத்துக்கு இருக்கு, ஆனா தடை இருக்கு.
அது என்னன்னு பார்த்து என்ன செய்யுங்க, மறிக்க வைங்க. இல்லைன்னா அதை சங்கரிங்க. இல்லைன்னா அதை என்ன செய்யுங்க, சங்கரி. கண்களை மூடும். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காக உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் நீரை நடத்த போகிற கிருபைகளுக்காக உம ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தாவே என்னென்ன தடை இருக்கிறதோ அப்பா, தடைகளை நீக்குகிறவர் அப்பா. நீரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முன்னாக போய் கர்த்தாவே கோணலானவைகள் எல்லாம் செவ்வாயாக்கணுமே கர்த்தாவே. நீர் இரக்கம் பாராட்டணுமே. நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.